Hi friends, welcome to நம்மூர் மதுரை. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஏன் இத்தனை நாளாக வந்து வீடியோஸு ஷார்ட்ஸ் எதுவும் சரியாக அப்லோட் பண்ணாத ரீசன் வந்து நான் இடையில வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன வந்து லன்ச் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். சுட சுட சோறு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் இல்லைங்க, சும்மா ஒரு 1/4 கிலோ மட்டும் எடுத்து பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் எடுத்து, அதனால சும்மா ஒரு 1/4 கிலோ மட்டும் மட்டன் எடுத்துகிட்டு கிரேவி செமி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கட்லா கண்ட மீன். அப்புறம் லெமன் நம்ம புழிஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து சாதம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக வந்துடுது. இந்த அளவுக்கு சாஃப்டாக நான் இது வரைக்கும் நான் வச்சதே இல்லை. ரீசன் வந்து இந்த ஊர் தண்ணி தான் இந்த மட்டன் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகிறதுக்கு. இந்த ஊர் தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் மட்டனும் 6 விசில் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. ஆனால் வந்து நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா 20 விசில் விட்டாலும் வேகாது. ஏன்னா ஏன் குக்கரில் வந்து அப்படி போல், ஆனால் வேகாது. ஆனால் இங்கே வந்து அதே குக்கர் தான் 5-6 விசில் தான் விட்டேன், நல்லா கறி வெந்திருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. மீன் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு அதான் நான்வெஜ் சாப்பிட்றோம். நல்லாயிருக்கு. எதனால் நான்வெஜ் சாப்பிட்லைங்க மேடம்? எதனால் நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மதுரையில் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகி வந்தாச்சு. கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு ஜாமான்லாம் ஒதுங்க வைக்கணும். வீடு கொஞ்சம் இதாகவே இருந்தது. அதனால் வீடியோ எடுக்க முடியல, ஷார்ட்ஸு போட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. நம்மளே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கோம். அதுவும் எதுவும் செய்ய முடியல. நம்ம பார்த்திங்கன்னா எப்படி அங்கேருந்து பொருளை வந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்தோம் பார்த்தீங்கன்னா, ரித்திகா பேக்கேஜ் மூவர்ஸ் மூலயமா தான் நம்ம வந்து பொருளை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரில் அந்த கேஸ்லாம் வந்து லீக் ஆகாத அளவுக்கு அவ்வளோ சேஃப்டியாக அந்த ஃப்ரிட்ஜை சுற்றி நல்லா கவர் பண்ணி அவ்வளோ ப்ராப்பராக கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு ஓகே தான், ரொம்ப ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் பேக்கேஜ் பண்ணி நல்லா கொண்டு வந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 4 பேர் வந்து ஜாமான் தூக்குறதுக்கு வந்தாங்க. அங்கே வந்து நம்ம மாடி வீட்டில் இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழ் வீடு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்தாங்க. அதே மாதிரி பொருளெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ரூமில் ஓரளவுக்கு கட்லு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, சோபா இதை வந்து ஓரளவுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்ற நார்மல் பொருள்லாம் வந்து நம்ம தான் எடுத்து வைக்கணும். இன்னி ஆனால் ஒதுங்க வைக்கல. ஹாலையும் கிச்சன் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒதுங்க வச்சுருக்கேன். பெட்ரூம் இன்னும் ஒதுங்க வைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம்னு கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான்வெஜ்லாம் எடுத்துலாம் சமைக்கலை. ஓரளவு செட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து சமைச்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எடுப்போம்னுட்டு, ரொம்ப இல்லை, ஒரு 1/4 kg தான் மட்டன் எடுத்து அது ஒரு செமி கிரேவியாக வச்சு ரசம் வச்சு ஒயிட் ரைஸு மீன் வச்சு சாப்பிட்றோம். அவ்வளோதான். இது வரைக்கும் நாங்கள் வீடியோ வந்து அவ்வளோவா போடலை. இனிமேல் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம். இனிமேல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரும். ப்ளீஸ் நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னி நம்ம வீடியோ பார்க்க போகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இனிமேல் கோயம்புத்தூர்லேருந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நம்ம வந்து எப்படி அங்கேருந்து பொருளை வந்து மதுரையிலேருந்து ஏற்றி கோயம்புத்தூரில் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணோன்றத வீடியோவை வந்து நான் ஒரு லிங்க் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன். வீடியோட எண்டில் வந்து வரும், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் எப்படின்ட்டு. உங்களுக்கு அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்க, ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கேஜ் மூவர்ஸ் எதுவும் தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஜூம் பண்ணிட்டியா? ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பை.